ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்க வச்சு கிறிஸ்பியான சுவையான இது மரவள்ளிக்கிழங்குலையா செய்துன்னு கேட்குற அளவுக்கு ஒரு போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு மரவள்ளிக்கிழங்கை எடுத்துகிட்டு அதை தோல் உரித்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். அதை நல்லா கழுவி உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து அவிக்க போட்டுடலாம். சேம் நம்ம மசிக்கிற கிழங்கு பக்குவத்தில் அவித்து மசித்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நம்ம காலையில் உள்ள கிழங்கு எதாவது இருந்துச்சுன்னா அந்த கிழங்கை கூட நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, பெருஞ்சீரகம், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் செய்யணும். அப்புறமா கருவேப்பிலையும் மல்லிக்கீரையும் போட்டு சேர்த்துடலாம். அதற்கு கூட நம்ம மசித்து வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கை எடுத்து மிக்ஸ் பண்ணிடணும்.